விட்டுங்கண்ணா நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல அண்ணா. ஆடடே ஐயா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்காத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கைத்த கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னே ஜோதிட சிகாமணின்னு, அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசில நிச்சயம் நடக்கும், ஆணியில கெட்டி மேளம் குட்டி கட்டில் ஆடும், அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க, இத கையில புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டதையெல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கை தான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான், அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்ன. நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்து வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, என்னையே இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பாக்க நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாசு சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாசு சொல்றியா? என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னிமலையில இருக்கு. அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமுலையில நட்டு வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன ஓ, நாங்க புடிங்க நட்டது எல்ல கல்றா. ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் பார்த்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்ற. ஏமா, இந்த ரோட்ல போனா நம்ம ஊருக்கு தானே போக முடியும். யார் இந்த பொண்ணு தனியா போய்கிட்டு இருக்கு? யார் வீட்டு உறவு முறைன்னு தெரியலையே. எனக்கும் புதுசா தானே தெரியுது. பாவம், நல்ல வெயில், 4 கிலோமீட்டர் நடந்தே போகணும். கால்ல வர செருப்பு இல்ல. வண்டியை பக்கத்துல போய் நிறுத்துறேன், அதை ஏறிக்க சொல்லு, ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுருவோம். ஏங்க, யார் வீட்டுக்கு ஒரு முறையா வந்திருக்கீங்க? என்னென்ன பதிலே காணும்? ஒருவேளை ஊமையா இருப்பாங்களோ? நான் ஒன்னும் ஊமை இல்ல. என் குரலு வெங்கல மாதிரி கலக்கலான்னு இருக்கும். இத முதல்லயே வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் டக்குன்னு அவ்வளவு சீக்கிரமா பேசிட மாட்டேன். அடடா, நல்ல பாலிசி. சரி சரி, நீங்க பேசாட்டி பரவாயில்ல, வந்து வண்டியில ஏறுங்க. 3ஆம் மனுஷங்க கூட எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏறிட மாட்டேன். ஆஹா, கைவசம் ஏகப்பட்ட பாலிசி வச்சிருக்குமா? நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான். உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் 3ஆம் மனுஷன் தானே. அட, பாயிண்டா பொளந்துகிட்டதேமா. சும்மா அடம் பிடிக்காதீங்க. ஊரு போய் சேரணும்னா இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, இன்னும் 24 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடப்பேன். சரியான மிளகா வியாபாரி பொண்ணு போல இருக்கு. கார சரமா பொறிஞ்சு தள்ளுறாங்க. என்னடா கையில தலைக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா, இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டை ஆகி போச்சு. எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புற மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறே நீ. ஏதோ ஒண்ணு தேங்க ஆடிக்கிட்டு இருக்கு. நான் போய் தலைக்கு என்ன தேங்க பண்ண விடுங்க. எருமண்ணே. ஆமா, எருமைதான். போ, அந்த எண்ணெயை இது முதுகுல ஊத்தி தேய். என்ன நீங்க எனக்குன்னு எடுத்து வச்சேனே எருமை தேய்க்க சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதான், போய் தேய்டா. சரி, நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போறேன். தேங்காய் எண்ணெய் பக்கம் போனா செருப்பு பிஞ்சு போடு. அந்த பார், பச்சை லேபிள் ஒட்டின டின் இருக்கு, அதுல எண்ணெய் நிறைய இருக்கு, எடுத்து தேய்ங்க. அது வேப்பண்ணே, நாரும்ண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செக்க ஆடுதுண்ணே. இன்னைக்கு என்ன வாங்க நிறைய பொண்ணு வருவாங்கண்ணே. ஏண்டா படுவா, உன்னை பொண்ணுகளை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னா இல்லையா? என்ன பொண்ணுகளை கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பொண்ணுகளுக்கு நீங்க என்ன சுத்தம் பிடிக்கல, அது ஏன்? யாரா சொன்னது என்ன பொண்ணுகளுக்கு பிடிக்கலன்னு? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு பல கதைகள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளஸ் பக்கு? இப்ப இங்க கட் பண்றோம், ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்றோம். அன்னைக்கு அந்த பொண்ணை என் கையில தாங்கல, என் நெஞ்சில தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன்டா. இன்னைக்கு விசாரக்கிழமை, எப்படி நீ டவுனுக்கு போக வருவன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கப்பா.
எங்க வீட்டுக்கு உறவுக்கார பொண்ணு ஒண்ணு வந்திருக்கு. பேரு பவளம். டவுனுக்கு போய் கொஞ்சம் சாமான் செட்டு வாங்கிட்டு வரணும். வண்டிக்கு புறவலதான் இடம் இருக்க. அவளை கூட கூட்டிட்டு போய் வந்தீன்னா உனக்கு புண்ணியமா இருக்கும்பா. அது ஒண்ணுமில்ல பொண்ணாத்தா, முன்ன பின்ன தெரியாதவங்கள என் வண்டியில ஏத்துறது இல்லைன்னு நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன். அட அது வேற யாரும் இல்ல, எனக்கு பேச்சு முறை ஆகுது. கரெக்ட் பொண்ணாத்தா, உங்களை பொறுத்த வரைக்கும் பேத்தி முறைதான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மூணாவது மனுஷி தானே. ஏமா என்னம்மா இது? உங்க அண்ணன் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்யறவரு இன்னைக்கு என்னாச்சு இவ்வளவு கராரா பேசுறாரு? அது பொண்ணாத்தா, உங்க வீட்ல இருக்கிற ஆளு யாரு என்ன எப்படின்னு தெரியாம எங்க அண்ணன் எப்படி ஜீப்ல ஏத்துவாருன்னு வேண்டாம். அது அது சூதுவாது தெரியாத ஒரு புள்ள பூச்சுமா. வந்தது இருந்தா என்கிட்ட வாயே திறக்கலன்னா பாருங்களேன். சோறாவது சாப்பிடும்ல. அதெல்லாம் வேலை வேலைக்கு. சரி பண்ணாத்தா, நீ வேண்டப்பட்டவளாயிட்ட, உனக்காக கூட்டிட்டு போறேன். ஏமா மரகதம், சும்மாவா சொன்னாங்க பழமொழி? ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும்னு. கரெக்ட்னே. காக்கா ஆகாசத்துல பறந்தாலும் ஆகாரத்துக்கு அது கீழே வந்துதானே ஆகணும். நேத்தனமோ ரோசமா முறுக்கிக்கிட்டு வண்டி ஏற மாட்டேன்னாங்க, இன்னைக்கு வாயை பேசாம டக்குன்னு ஏறி உட்காந்துக்கிடுச்சு. அதானே. ஏமா நானும் நீயும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், கூட கூட பேசுற கொடமுளகா அடம் பிடிச்சுக்கிட்டு வாயை திறக்காம எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏங்க மிளகா திரும்புங்க. மரகதம் பிடிச்சு திருப்புமா. திரும்புங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் கிண்டல் அடிச்சுக்கோங்க. என் கார்ல விழாம இருக்க நான் தயாரா தான் இருக்கேன். இங்க பாருங்க, என் ரெண்டு காதுலயும் பஞ்சு. ஆஹா, இது என்ன அழுகுனி ஆட்டமா இருக்கு? அதானே, நம்ம வண்டியில ஏறிக்கிட்டு நம்மளே அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமா? விடாதமா, காதுல இருக்க பஞ்ச புடுங்க. புடுங்க. விடாத, புடுங்க. புடுங்க. ஐயோ. மாப்பிளைக்கு காட்டுறதுக்காக தங்கச்சிக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்க, இப்படி அலங்காரம் பண்ணி எடுப்பாங்க. செக்கோட்ற ஆளுங்கிறது சரியா தான் இருக்கு. உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு அமைதியா வந்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஜாமான் செட்டெல்லாம் அப்புறமா வாங்கிக்கிறேன். மரகதம், நானே உன் கூட வந்து நானே உனக்கு அலங்காரம் பண்ணி நானே உனக்கு நல்ல போட்டோ பிடிச்சு தரேன். நல்ல வேலை நான் உன் கூட வந்தேன். தனியா போட்டோ பிடிக்கிறதுக்கு உன் அண்ணன் கூட வந்திருந்த உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆயிருக்காது. இந்த பத்தியா விருதுப்பட்டிக்கு போற சனின்னு ஏன்டா வீட்டுக்கு கூட்டு போனங்கிற கதை இதுதான். எது? ஓ வாய்தான். வரலாமா? வாங்க வாங்க வாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும். எங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்டுல குடுக்கறதுக்கு போட்டோ எடுக்கணும். உட்கார சொல்லுங்க. அஸ்திரேன். நீ அவசரப்படாத. பொண்ணுக்கு இன்னும் அலங்காரமே பண்ணல. ஆமா, இந்த நெத்தில மாட்டுற சுட்டி, காதுல மாட்டுறது, கழுத்துல மாட்டுறது, இடுப்புல மாட்டுறது இதெல்லாம் இருக்குல்ல? தனித்தனி வாடகையில எல்லாம் இருக்குங்க. அப்படியா? ஊர்ல போட்டோ ஸ்டுடியோ நிறைய இருக்கு. போயா. இருங்க. என்னாச்சு? என்னாச்சு? ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருந்தா வயசு பொண்ணுங்க போட்டோ எடுக்க வருவாங்க. கல்யாண வயசு வந்தவங்க போட்டோ எடுக்க வருவாங்க. கல்யாணம் ஆனவங்களும் போட்டோ எடுக்க வருவாங்க. அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கி வச்சாதானே அந்த ஸ்டுடியோ. அதை விட்டுட்டு வாடகை கிடைக்குன்னு பேசுற? சார் நானும் நீங்களும் பேசிக்கலாமே. அவர்கிட்ட என்ன பேச்சு? அவருக்கு எந்த விவரமும் பத்தாது. படிப்பு அறிவு வேற இல்ல. பாவம், பிறவி ஊமை வேற. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. சரி, நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ காசு கொடுங்க. மேக்கப் ரூம் எங்க? மேக்கப் ரூமா? இதென்ன ஏவிஎம் ஸ்டுடியோவா, வாகன ஸ்டுடியோவா? அத பின்னால கண்ணாடியோட ஒரு டேபிள் இருக்கு. அதுல நீங்க கேட்ட பொருள் எல்லாம் இருக்கு. போய் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க. சரி, 3 டீ சொல்லு. டீயா? ஆமா, இந்த டவுன் கடைக்கெல்லாம் போனா கஷ்டமானவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களாமே. கஸ்டமர் விடு, என் வாயில என்ன வருதோ அதானே. சரி, நீ டீயோட 3 பன்னும் சொல்லு. பண்ணுமா? ஆமா, இந்த டீல தொட்டுட்டு சாப்பிட பண்ணு வேணாமா? என்னயா நீ? அது போதுமா? இப்போதைக்கு அது போதும். அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா கூல் ட்ரிங்க் சொல்லிக்கலாம். அதுவுமே ஏதோ லாபத்துல தான் நஷ்டம் வரும். இவங்க முதலுக்கே மோசம் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. நல்ல லட்சணமா பாத்து எடு. சரிங்க. ரெடி? ஆச்சா? ஆச்சுங்க. நாளைக்கு அடுத்த வீட்டுல வாழ போற பொண்ணு. அவங்க போனதுக்கு அப்புறம் அவன் ஞாபகம் உங்களுக்கு வரலாம், உங்க ஞாபகம் அவளுக்கு வரலாம். பேசாம 2 பேரும் ஒன்னா போட்டோ எடுத்துட்டா அவங்க அவங்க வீட்டுல மாட்டி வச்சுட்டு எப்ப ஞாபகம் வரத பாத்துக்கலாம்ல. கரெக்ட். இத கூட நான் சொல்ல. 2 பேரையும் சேர்ந்து 2 போட்டோ எடுப்பா. 2 போட்டோவா? ஒரு போட்டோ எடுத்து 2 காப்பி போட்டுக்கலாங்களே. இவன் ஒரு அறிவு கெட்டவன். இப்ப நானே டீ சாப்பிட்டோம், அதுக்குள்ள காம்பிங்கிறான். டு டு டு. வீட்ல நல்ல பிரேம் மாட்டி வச்சுக்கங்க. போட்டோ புடிச்சிட்டு வரீங்க போல இருக்கு. இல்லீங்க, கட்டிங்க ஜேவிங் பண்ணிட்டு வராரு. வாய்.
என்னென்ன எதையோ சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்க போல இருக்கு. அது இது அந்த தூரமா வந்துகிட்டு இருக்கான்ல மாரிமுத்து, அவனதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இது வரைக்கும் நீங்க மாரிமுத்த பார்த்ததே இல்லல்ல, இன்னைக்குதான் முத தடவையா பாக்குறீங்க. அது வேற பாருங்கண்ணே, இன்னைக்குன்னு பார்த்து மாரிமுத்து ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு சிகப்பு கட்டம் போட்டு சாரி வேற கட்டிக்கிட்டு தலை நிறைய கலர் கலரா கதமும் பூ வேற வச்சுக்கிட்டு வராரு இல்ல? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஒரு இதாதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எதா? பக்கத்துல இருந்து பொண்ணு வராமா, சும்மா இருமா. உங்களை பார்க்கத்தான் வந்தேன். எங்கேயும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார பாத்துட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா. ஒண்ணும் இல்ல, என்ன விஷயமா பார்க்க வந்த? இல்ல, நேத்து எனக்கு பஸ்ஸுக்கு பைசா செலவில்லாம சாமான் ஜெட்டெல்லாம் வாங்குறதுக்கு டவுனுக்கு உங்க ஜீப்லயே கூட்டிட்டு போய் உங்க ஜீப்லயே கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதனால இன்னைக்கு முறுக்கு சீடை தட்டை எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சதும் முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல இருந்த ஊர்ல என் கைப்பக்குவம் அவ்வளவு ருசியா இருக்கு, பிரமாதமா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி எல்லா கடைக்காரரும் போட்டி போட்டு என்கிட்ட தான் வாங்குவாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தா. முதல்ல நான் சாப்பிடுறேன், கொடு. அதுவும் சாப்பிட்டோம். இல்ல நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி சாப்பிடும். ஐயா, என்னமோ பெரிய கைப்பக்குவம்னு சொன்னா ஒரே சிக்கு வடை உப்பு கறிக்குது. சும்மா விளையாட்டு பண்ணாதீங்க. என்ன விளையாட்டு பண்ணாத? ஏன் இந்த ஊருக்கு வந்தா இப்பதான் புரியுது, இப்படி பலகாரம் பண்ணா எந்த ஊர்ல தான் இருக்க விடுவாங்க. இங்க பாருங்க, என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க, ஆனா என் தொழில மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. உங்க அண்ணனுக்கு நாக்கு செத்து போச்சு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. நீ சாப்பிட்டு ருசி சொல்லு. என்னமா உப்பு கறிக்குதா? இத பாரு, உங்க அண்ணன் மேல பாசமா இரு, அதுக்காக அடுத்தவங்களை மோசம் பண்ணாத. நான் என்ன பண்றது, இருக்கிறதானே சொல்ல முடியும். மாமா, ஒரு தொழில் செய்யும் போது குறுக்கால கூப்பிட்டுட்டு யாரா கூப்பிட்டது? நான் தான் மாமா. ஓ, நீதான் கூப்பிட்டியாமா? இன்னொருக்க வேண்டாம் கூப்பிட்டுக்க. என்ன? நான் முறுக்கு தட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு ருசி சொல்லு மாமா. ஐயோ வேண்டாமா, என்ன பிரகாரம் சாப்பிட்டா எனக்கு பின்னால புடிங்கிரு. உனக்கு அதுதானே வேணும். இந்த கூப்பிடுறேன் பாரு. டேய் ஆட்டாங்கல, இன்னைக்கு ஒரு சான்ஸ் வாடா. மசாலாவை தடவி எண்ணெயில முக்கி எடுத்தா எலுமிச்சாணியா இருந்தாலும் ஈஸியா திம்பா பாரு. எதையும் தாங்கும் இதயம், எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான். இவங்கிட்ட கொடுங்க அரைப்பான். இதுதான் சீடையா? ஆமாண்டா பீட அரைக்க ஆரம்பிச்சான். இனிமே ஆயில் வெளிய வரும், லைனா உட்கார்ந்து புடிச்சிட்டு போங்க. ஆஹா, இந்த மாதிரி சீடைய என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. ரெண்டு பேரு காதுலயும் சத்தமா சொல்லு. இந்த மாதிரி சீடைய அதாங்க அரஞ்சன. மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டு போ. மொத்தமா எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ். சும்மாவா சொன்னாங்க பழமொழி? எதுக்கோ செக்குக்கோ சிவலிங்கத்துக்கோ வித்தியாசம் தெரியாது. வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு கல்யாண புரோக்கருங்க. செக்கோட்டர் உங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்தா தகவல் வந்தது, அதான் வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமான்ற விவரம் தெரிஞ்சுக்கணும், அதான் வந்திருக்கேன். இந்த வீட்ல பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அப்ப நாமளே பேசிடுவோம். பேசுறது இருக்கட்டும், இது என்ன கையில போட்டோ? நான் கொஞ்சம் பிஸியான புரோக்கருங்க. என் கைவசம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேனுங்க. இத பாருங்க. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல என்ன விட பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பொண்ணு போட்டோ பத்தியும் உங்களை பத்தியும் அவர்கிட்ட முத்தாப்பா 4 வாரத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னண்ணே ஆனமலை பிரசண்ட் ஏமா? ஆமாண்டா. இப்படியே வெயிட் பண்ணா உங்க வால்யூமே வேஸ்ட் ஆயிரும். என்ன பண்ண சொல்ற? யூஸ் பண்ணும்னே. எப்படிடா? அண்ணே, நம்ம செக்கு வச்சிருக்கோம், அதுல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆட்டினா தான் நல்ல காசு. ஆனா சமயத்துக்கு செக்கு சும்மா ஆடாம இருக்க கூடாதுன்னு வேப்பங்கொட்டையை போட்டு வேப்ப நாட்டமே. அது ஏன் ஆடாம செக்கு சும்மா இருக்குது, அதுல ஏதாவது போட்டு ஆட்டினா ஆதாயம் வருமேன்னு தான். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வாசல்ல புரோக்கர் நிக்கிறான், நிறைய பொண்ணு போட்டு வச்சிருக்கான். பொண்ணுக்கு புரோக்கரா? ஆமா, கூப்பிட்டு ஒரு வெள்ளோட்டம் பாக்குறீங்களா? அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன். யாருகிட்ட என்ன பேசுற? வெள்ளோட்டமா? உன் லெவலுக்கு வேணா கரெக்டா இருக்கலாம், என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. அண்ணே, நம்மளா தேடி போனா தானே தப்பு, அதுவா வந்திருக்கு. யோ இங்க வாயா. டேய் வேணாண்டா, எனக்கு சங்கோச்சமா இருக்குடா. அண்ணே, ஆரம்பத்துல தான் சங்கோஷப்படுவீங்க, பேச ஆரம்பிச்சீங்க அப்புறம் சரளமா பின்னிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. கும்பிடுறேனுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாடா. உட்கார்றா. நேருக்கு நேரா சட்டை போட்டு பேசி முடிடா. ஏங்க போட்டோ காமிங்க. இந்த காட்டுறேன். இத பாருங்க, அம்சமா இருக்கு. சூப்பர். இது பட்டதாரி. ஓ, இதுக்கு பட்டம் எல்லாம் கொடுக்குறாங்களா? இது மிதுன ராசி. ஏண்டா இதுக்கெல்லாம் ராசி பாப்பாங்களா? அத விடுங்க, இது ஜமீன் பரம்பரைங்க. ஓ, வாழ்ந்து கட்ட குடும்பம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க இடம் எப்படி? அவங்க இடத்துல வச்சுக்கலாமா இல்ல எங்க இடத்துல வச்சுக்கலாமா? இடத்த பத்தி என்னங்க இருக்கு, அத பொது இடத்துல கூட வச்சுக்கலாம். பொது இடத்துலயா? கொஞ்சம் குடிடா. மண்டையில முடிதா இல்ல மூளையுமா இல்ல?
பொது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மீட்டிங்கடா? எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்க. நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? ஏன் உன் தம்பி பொம்பளை புரோக்கரா? நான் பொம்பளை புரோக்கரா? நான் கல்யாண புரோக்கரியா? என்னது கல்யாண புரோக்கர்? இதெல்லாம் சொல்லவே இல்லடா அவன். டேய் வேணாம், டேய் வேணாம், டேய் மடியா. சொன்னா கேளு.